குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்ட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து என்னையும் எங்கள் அண்ணியையும் இது மாதிரி விட்டுட்டு போங்க, இவ்வளோ 2 பேரையும் விட்டுட்டு போங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட சண்டை வளர்த்தனதுக்கு அப்புறமா என் கையில் இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு நீ என்ன, நான் சொன்னேன் நீ நாளைக்கு என்ன அவரை பாடுறான்னு நான் சொன்னதுக்கு நீ என்னவா இருக்கன்னு என்னை கேட்டாங்க. நான் இது மாதிரி நகர செயலாளர் இருக்குன்னு சொன்னேன். இது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ சிதம்பரம் கடற்கரை அருகே குளிக்கச் சென்ற ஒரு குடும்பம் சில இளைஞர்களால் கொடூரமாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு குடும்பத்தோடு சிதம்பரம் அருகே உள்ள கடலில் குளித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த சில இளைஞர்கள், சுமார் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அவர்களோடு தகராறு செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு பெண் கையில் கட்டியிருந்த வன்னியர் சங்க கலச அடையாளத்தை பார்த்து இது என்ன அடையாளம் என்று கேட்கவே அவரும் ஒளிவு மறைவில்லாமல் கலச அடையாளம் வன்னியர் சங்க அடையாளம் என்று சொல்லவே அதை பார்த்து மேலும் போதை தலைக்கேறிய அவர்கள் தொடர்ந்து அவர்களை குடும்பத்தை தாக்கியதாகவும் தடுக்க இயலாமல் தாங்கள் தடுமாறியதாகவும் அந்த கும்பலில் இருந்த 2 பேர் தங்களை தடுத்து ஒரு திருநங்கையும் தடுத்து தங்களை பாதுகாப்பாக அனுப்பியதாகவும் பத்திரிகையாளர்களிடம் குமுறியிருக்கிறார் அந்த பெண். தொடர்ந்து அவர் கூறுகையில் தங்களுக்கு உதவி செய்ய வருமாறு தாங்கள் சார்ந்திருக்கின்ற வன்னியர் சங்கம் மற்றும் பாமக பிரமுகர்களுக்கு தகவல் அனுப்பியும் அரை மணி நேரமாக அங்கே தகராறு செய்தவர் இடத்தை நோக்கி யாரும் வரவில்லை, தங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை என்று மிகவும் கோபாவேசமாக குமுறியிருக்கிறார் பத்திரிகையாளர்களிடம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனலுடன். ப்ளீஸ் subscribe the channel.